மாயம்மா ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கதை பார்க்கவே எனக்கு சந்தோஷங்க ஐயா. அமுதம்மாவுக்கு மாயம்மா ஒரு குழந்தை மாதிரிங்கய்யா. கௌதம் சார் ஊரில் இல்லாதப்ப மாயம்மா தான் அமுதம்மாவுக்கு ஆறுதல் துணை எல்லாமே. அமுதா, என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட? சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. புது இடம்ல அதான். என்ன பார்த்துட்டு இருக்க? பழைய ஃபோட்டோஸ். யார் இது? நான் தான். நீயா? ஆமாம். இப்போதான் நீ அழகா இருக்க. எனக்கு தெரியல. நான் தூங்கணும். என் மடியில் படுத்துக்கிறியா? வா. நல்ல பிள்ளைங்க. இங்கே படுத்து தூங்கிட்டீங்களா? சரிம்மா சரிம்மா. என்ன மனோகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பண்றீங்க? ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். ஓ, யார்கிட்ட? டைரக்டர் மெல்லின் கூட. அப்போ லைஃப் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை சார், பரவாயில்ல, எப்படியோ போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கௌதம் தெரியுமா? தெரியும் சார். எப்படி? சின்ன வயசுலேருந்து தெரியும் சார். 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான். ஸோ அவங்க தாத்தா இங்கே இருக்கும்போது அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பப்போ இங்கே வருவான். அவனுக்கு ஒரு எஸ்டேட் இருந்துச்சு, அதனால. இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் காசு தேவைன்னு வித்துட்டாங்க சார். அமுதா? மேரேஜ் வந்து கோயம்புத்தூரில் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 to 3 months அப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஷிஃப்ட் ஆன அன்னைக்கு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நேற்று தான் பார்த்தேன். அமுதாவை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்ல பொண்ணு சார். ஒரு 3-4 டைம்ஸாக பார்த்துருப்பேன். ஷிஃப்ட் ஆகிற அன்னைக்கு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நேற்று தான் சார் திருப்பியும் பார்த்தேன்.